கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு இதோ. உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ள, உங்கள் டாலண்டை பயன்படுத்த நமது கிராம மிஷனரி இயக்கம் மூலம் ஸ்கில் டெவலப்மெண்ட் கேம்ப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்க காலேஜ் முடிச்சிட்டு வேலைக்கு போக இருக்கிறீங்களா? உங்க ஜாபுக்கான இன்டர்வியூ ஒரு சவாலா இருக்கா? ஐடில ஒர்க் பண்ணிட்டு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறீங்களா? அது மட்டும் இல்லங்க, நான் என்னோட முழு நேர ஊழியத்திற்கு அர்ப்பணிச்சிருக்கேன் அல்லது நான் பகுதி நேர ஊழியம் செய்ய வாஞ்சி உள்ளவரா இருக்கிறேன்னு தீர்மானம் பண்ணியிருக்கிறீங்களா? உங்க எல்லாருக்கான அருமையான வாய்ப்பு தாங்க இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் கேம்ப். நீங்க எல்லாரும் இந்த கேம்ப்ல தாராளமா கலந்து கொள்ளலாம். இந்த முகாம் நடைபெறும் நாள் செப்டம்பர் 14 சனிக்கிழமை. அனைத்து துறை சார்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சி பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ள நீங்க எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து இந்த கேம்ப்ல கண்டிப்பா பங்கு பெறுங்க. மேலும் விவரங்களுக்கு 9500120422 9363720010. ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் சொல்லுவாங்க, எதனா சுவிசேஷம் கிராமங்கள்லாம் அறிவிக்கப்பட்டாச்சுன்னு சொல்லுவாங்க. நிஜம்தாங்க, ஒருவேளை அறிவிக்கப்பட்டிருக்கலாம். அது வருஷத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ சும்மா குழுவாக வேனில் போய் ஏதாவது ஒரு டீமை போய் சொல்லிட்டு வந்துடும், போதுமா? இப்போ நீங்கள் செய்தி கேட்குற நீங்கள் வாரம் ஒரு செய்தி கேட்குறீங்களே சர்ச்சுக்கு போய். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய அன்போடு கூட வரவேற்கிறோம். எனக்காக நாங்கள் செய்து வருகிற இந்த ஊழியத்திற்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து வருகிறீர்கள். கட்டாயமாக உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே ஊழிய பாதைகளை செய்து வருகிறார். எப்படியாவது பாழாய் போயிருக்கிற கிராமங்கள், அனாதையாக்கப்பட்ட கிராமங்கள் ஆண்டவருக்கு சொந்தமாக வேண்டும் என்று சொல்ல பெரிய பாரத்தோடு கூட இந்த ஊழியத்தை 25 வருடங்களாக செய்து வருகிறோம். இன்னும் இந்த ஊழியத்துடைய எல்லைகள் விரிவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எங்கள் ஜெபியங்கள். குறிப்பாக எப்படியாவது இந்திய தேசத்தில் 7000 மிஷனரிகளை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஊழியம் செய்து வருகிறோம். இந்த தரிசனங்கள் நிறைவேற நீங்கள் ஜெபியுங்கள். இதற்கென்று விருதுநகருக்கு அருகாமையில் புள்ளலக்கோட்டை என்ற ஒரு சின்ன கிராமத்திலே நாங்கள் தங்கியிருக்கிறோம். எங்களிடத்தில் வருகிற புதிதாக அர்ப்பணிக்கிற வாலிபர்கள் மிஷனரிகளுக்கென்று 2 வருட பயிற்சி கொடுக்கிறோம். அவர்களுக்கு வேதாகம பயிற்சியும் கொடுக்கிறோம். அதோடு கூட பணித்தளத்தில் நேரடி பயிற்சியும் செய்கிறோம். எப்படி தெருப்பிரசங்கம் பண்ணணும், எப்படி சிறுவர் ஊழியம் செய்யணும், ஜனங்களிடத்தில் எப்படி ஆண்டோட அன்பை சொல்லணும், அற்புத அடையாளங்களை ஆண்டவருடைய நாம மகிமைக்காக செய்து காமிக்கணும், ஜனங்களை எப்படி பிசாசு முடியிலிருந்து விடுதலையாக்கணும், நேரடி பயிற்சிகளையும் கொடுக்கிறோம். 2 வருடத்திற்கு பின்பாக அவர்களை தேவையுள்ள இடங்களுக்கு மிஷனரிகளாக அனுப்பி வைக்கிறோம். ஒருவேளை இதை கேட்கிற நீங்கள் எங்களுக்காக ஜெபித்து கொள்ள வேண்டிய ஒரு ஜெபக்குறிப்பு என்ன தெரியுமாங்க? இப்படி 100கணக்கான வாலிபர்கள் எங்களிடத்தில் ஊழியர்களாக வருகிறார்கள். அவர்கள் 2 வருஷம் தங்கி பயிற்சி எடுப்பதற்கென்று ஒரு மிஷனரி வீடு தேவை இருக்கிறது, மிஷனரி அறை தேவை இருக்கிறது. ஒருவேளை ஒரு 4 திருமணமாகாத தம்பிமார்கள் தங்குவதற்கு ஒரு அறை இருந்தால் போதுங்க. 1 லட்ச ரூபா இருந்தால் ஒரு அறை கட்டிடலாம். ஒரு குடும்பம் வர்றாங்களா, கணவன் மனைவியாக வர்றாங்களா, அவங்க 2 வருஷம் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ஒரு அறை போதும். ஒருவேளை சூனமியால் எப்போதும் என்னுடைய வீட்டிற்கு வருகிற இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்று சொல்லி ஒரு சின்ன அறை கட்டணும். ஒரு கட்டில், ஒரு மெத்தை, ஒரு குத்து விளக்கு, அப்படி மனசில் விரும்பி கட்டுறாங்க பாருங்கள். அந்த தீர்க்கதரிசி ஆண்டு வல்லமையை எடுத்து பயன்படுத்துகிறார். அருமையான இந்த செய்தி கேட்கிற நீங்கள் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி தருகிற அநேகர் எழும்பும்படி உங்கள் ஜெபங்களில் ஜெபித்து கொள்ளுங்கள். உங்கள் ஜெபத்தை கேட்டு இன்னும் அநேக ஊழியர்களை உருவாக்குவார். அவர்களை கொண்டு நம் கண்கள் முன்பாக ஒரு எழுப்புதலை தருவார். அல்லேலூயா. இப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி ஒரு விஷயம் நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, செய்தி வேலை உம்முடைய கைகளை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் ஒவ்வொருவரோடு கூட உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் பேசும். பேசுவது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே என்று எழுதியிருக்கிறதே. எங்கள் ஒவ்வொருவரோடு கூட உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் பேசும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களோடு கூட பேசும்படி சொல்லிக் கொடுத்தார். நெகேமியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசித்து பார்ப்பீர்களானால், ஒருவேளை அந்த முதல் பகுதிகளை வாசித்து கொண்டே வருவீர்களானால் அங்கு நெகேமியாவுடைய புலம்பல்கள் இருக்கிறது. அவன் எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டதை அவன் கேள்விப்படுகிறான்.
கேள்விப்பட்ட அந்த செய்தியை கேள்விப்பட்டதிலிருந்து அவனால் சும்மா இருக்க முடியலங்க. ஐயோ, இப்படி ஆகிவிட்டதே, என்னுடைய ஆலயம் இடிக்கப்பட்டு விட்டதே, சுட்டரிக்கப்பட்டு விட்டதே என்று சொல்லி அந்த செய்தி கேட்டு புலம்பிக் கொண்டே இருக்கிறான். நான் யோசிச்சு பார்க்குறேன், இந்த நெகேமியா புஸ்தகத்தை நான் வாசிக்க தொடங்கின பொழுது, எப்பொழுது வாசிக்க தொடங்கினாலும் இந்த நெகேமியாவுக்கு இருக்கிற புலம்பல் ஏன் என்கிட்ட இல்லை? ஐயோ, இந்தியா ஃபுல்லாக இயேசுடைய அன்பை ஒரு முறை கூட கெட்டிராத எவ்வளோ கிராமங்கள் இருக்குதுங்க. ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் சொல்லுவாங்க, எதனா சுவிசேஷம் கிராமங்கள்லாம் அறிவிக்கப்பட்டாச்சுன்னு சொல்லுவாங்க. நிஜம்தாங்க, ஒருவேளை அறிவிக்கப்பட்டிருக்கலாம். அது வருஷத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ சும்மா குழுவாக வேனில் போய் ஏதாவது ஒரு டீமை போய் சொல்லிட்டு வந்துடும், போதுமா? இப்போ நீங்கள் செய்தி கேட்குற, நீங்கள் வாரம் ஒரு செய்தி கேட்குறீங்களே சர்ச்சுக்கு போய், ஒரு வருஷத்துக்கு 52 வாரம், கல்யாணம் கருமாதின் 2 வாரத்தை கட்டடிச்சாலே 50 பிரசங்கம் கேட்குறீங்களே. அப்போ நீங்கள் மட்டும் ஒரு வருஷத்துக்கு 50 பிரசங்கம் கேட்குறீங்க, இல்லை அதற்கு மேலாகவே பிரசங்கம் கேட்குறீங்க. ஆனால் கிராமத்தில் உள்ள ஜனங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை 2 முறை தாங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறாங்க. எப்படிங்க அவருடைய உள்ளத்தில் மாற்றம் வரும்? இன்றைக்கு கிராமங்களுக்கு தேவை தொடர் மிஷனரி பணி. அதனால தான் ஆண்டவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார், ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. கிராமத்தில் இருக்கிற இளம் தலைமுறையினர், சிறுவர்களை சந்திக்கிறோம். தொடர்ந்து போய் ஆண்டவருடைய அன்பை சொல்லி கொடுக்குறோம். தொடர்ந்து அந்த கிராமத்தில் இருக்கிற பிசாசினுடைய உள்ள ஜனங்களுக்காக, வியாதிப்பட்ட ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய அற்புதத்தை சொல்லி கொடுக்கிறோம். ஆண்டவர் பெரிய ஒரு அறுவடையை கொடுத்து வருகிறார். நாம் இதுவும் போதாது, இன்னும் 7000 மிஷனரிகள் வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஏனென்றால் அப்பொழுதுதான் நம்முடைய காலங்களில் ஒரு மாற்றத்தை நம் கண்கள் முன்பாக பார்க்க முடியும் ஐயா. அதற்கு தேவை இந்த நெகேமியாவுடைய புலம்பல்கள். நீங்களும் நானும் புலம்பணுங்க. அவன் புலம்பி வரும்போது அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கிட்டே வாங்கலேன், நான் உங்களுக்காக வாசிக்கிற கவனிங்க. 4ஆம் வசனத்தில், இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து, கேட்ட உடனே ஸ்தம்பிச்சு அப்படியே உட்கார்ந்துறான். இப்படி நடந்துருச்சா என் ஆலயத்திலே அப்படி நடந்து விட்டது. அவன் உட்கார்ந்து விடுகிறான், அடுத்து அழுகிறான். அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. ஐயோ, இப்படி நடந்து விட்டதே என்று சொல்லி பாரத்தோடு அவன் அழுகிறான், துக்கிக்கிறான், உபவாசம் பண்ணுகிறான். துக்கத்தோடு அழுததோடு அவன் விண்டு விடவில்லை, உபவாசம் பண்ணுகிறான், சாப்பிட மனதில்லை. ஐயோ, என் ஆலயம் இடிக்கப்பட்டு விட்டதே, என் ஆலயத்தினுடைய அலங்கங்கள் இடிக்கப்பட்டு விட்டதே. அவன் உபவாசம் பண்ணுகிறான், எனக்கு சாப்பாடு எதுக்குன்னு சொல்றான். பாருங்க, தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். அதில் இருக்கிற வார்த்தைகளில் 6வது வசனத்தில், உமது அடியாரை ஆகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி. பாருங்க, டே அண்ட் நைட், இரவும் பகலும் புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன், நெகேமியா அப்படி வெளியில் நடந்து போயிருப்பான், அவன் புலம்பியிருப்பான். ஐயோ, இப்படி ஆயிடுச்சு, என் ஆலயத்திற்கு இப்படி சம்பவித்துட்டதே, நான் என்ன செய்வேன்? அழுகிறான். ஒருவேளை படுக்கையில் தூங்கும்போது, அவன் படுக்கையில் தூக்கம் வராதுங்க, அவன் சும்மா அப்படி பரளும்போது, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, கர்த்தாவே ஏன் இப்படி அனுமதிச்சிங்க? ஏன் எதிரிகளுக்கு ஆலயத்தை ஒப்பு கொடுத்தீங்க? அவன் அழுது புறம்பி இருப்பான், இரவும் பகலும் அவனை அழுது கொண்டே இருக்கிறான். ஐயா, அருமையான கிறிஸ்தவ நண்பர்களே, நீ எத்தனை துர்ச்செய்திகளை கேட்கிறாய். ஐயோ, நம்முடைய தேசத்திலே இப்படி ஒரு வியாதிகள் உன் நாட்களிலே என் நாட்களே வருகிறது, இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் நம்முடைய நாட்களிலே வருகிறது. உன்னுடைய இருதயத்திலே அந்த புலம்பல் இருக்கிறதா? இப்படி உன்னால் சந்தோஷமாக இருக்க முடிகிறது? நான் சொல்றேங்க, என் ஆண்டவருடைய அன்பை உண்மையா அறிஞ்சவங்க சும்மாவே இருக்க முடியாதுங்க. இரவும் பகலும் என் ஆண்டவருடைய ஊழியத்தை நான் எப்படி செய்ய முடியும்? எப்படி எல்லாம் நான் ஜெபிக்கணும்? என்ன செய்யணும்? ஆண்டவரத்தில் வருவார்கள். ஆண்டவரே, என் தேசத்தினுடைய எழுப்புதலுக்கு நான் என்ன செய்யணும்? ஒரு திட்டத்தை தாங்க ஆண்டவரே. இரவும் பகலும் நீங்க கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, ஐயோ என் எதிரே இருக்கிற கிராமங்களே ஐயோ பாழாய் கிடக்கிறதே, அந்த ஜனங்கள் குடிக்க அடிமையாக இருக்கிறார்களே, அவர்கள் விடுதலை அடைவதற்கு நான் என்ன செய்யணும்? கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. அருமையான இந்த செய்தியை கேட்கிற கிறிஸ்தவ நண்பர்களே, ஆண்டவர் உன்னை விடுதலை ஆக்கிட்டாரா?
நீ என்னச்சு விடுதலை அடையாத ஜனங்களுக்காக நெகேமியா போல இரவும் பகலும் நீங்க புலம்பணும், அழணுங்க, அழணும். பாருங்க, நான் யோசித்து பார்க்குறேன், பிசாசு பாருங்களேன், நம்முடைய எதிரி பிசாசு, அவனுக்கு குறித்து ஒரு வார்த்தை போட்டிருக்குதுங்க, இரவும் பகலும் எவனை விழுங்கலாமா என்று சொல்லி வகை தேடி தருகிறான். அவன் 24 hours ஒர்க் பண்ணுறாங்க. நான் அடிக்கடி என் ஊழியக்காரர்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன், பிசாசு 24 hours ஒர்க் பண்ணுறான். இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்க ஒரு நாளைக்கு சாதாரணமாக ஊழியம் பார்க்கறது 8 மணி நேரம் வேலை பார்க்கணுங்க. 8 மணி நேரம் கிராமங்களை சந்திக்கணும், இயேசுடைய அறியாத ஜனங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லிக் கொடுக்கணும். இந்த செய்தி கேட்கிற ஊழியக்கார நண்பர்களே, நீங்கள் கிறிஸ்தவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறத நேரத்தில் சேர்க்காதீங்க. ஒரு ஜெப கூட்டத்தில் பேசுகிறேன், ஒரு சர்ச்சில் உபவாச கூட்டத்தில் பேசுகிறேன், எழுப்புதல் கூட்டத்தில் பேசுகிறேன், வரங்களை குறித்து பேசுகிறேன், இது செய்யணும். ஆனால் இதோட நீங்கள் திருப்தி ஆயிடாதீங்க. அதெல்லாம் ஆத்ம திருப்தி ஊழியங்கள், ஆத்ம ஊழியங்கள் கிடையாது, ஆத்ம பார ஊழியங்கள் கிடையாது, ஆத்ம திருப்தி ஊழியம். ஆத்ம திருப்திக்காக நீ போய் அங்கங்கே கிறிஸ்தவங்களை மாற்றுறதுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஊழியம் என்பது என்ன? புறஜாதிகளுக்காக புலம்ப வேண்டும். என் ஆண்டவருடைய இருதயம் இன்னைக்கு எதுக்காக புலம்போம்? எதுக்காக புலம்போம்? ஐயோ, பாவிகள் மனம் திரும்ப வேண்டுமே. ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோக ராஜ்யத்தில் சந்தோஷம் உண்டாகுமே, என் மனதில் ஒரு சந்தோஷம் உண்டாகுமே. அவருக்கு எது சந்தோஷம் உண்டாக்கணுமோ அதை செய்யணுமுங்க. அதுதான் நாம் செயல்படுகிற செயல்களில் முதல் பகுதியாக இருக்க வேண்டும். நேமியா அதற்கு என்ன செய்யணும்? இரவும் பகலும் அதை குறித்தேன் திங்க் பண்ணணும். பாருங்க, பிசாசன் எவனை விழுங்கலாம்? தாவீது ராஜாவாக இருக்கிறான், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறான், இருதயத்துக்கு ஏற்றவனாக அவன் மாறிக்கொண்டே இருக்கிறான், சங்கீதங்களினாலே ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கிறான், அந்தி சந்தி மத்தியான வேளையிலே அவன் ஜெபித்து கொண்டே இருக்கிறான். ஒருவேளை 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே தேவ ஜனங்களுக்கு விரோதமாக பெலிஸ்தர்களோடு கூட யுத்தம் பண்ண அவன் அங்கு போது ஆண்டவருடைய நாமத்தை தூசிக்க படுகிற சூழ்நிலையும் கூட ஒருவனும் அங்கு முன்வரவில்லை. எல்லாம் சும்மாதான் இருக்கிற, அணிவகுத்து நிற்கிறார்கள். ஆனால் இந்த சிறு இளைஞனாக அந்த தாவீதோ எழும்புகிறான். எனக்கு விரோதமாக எழும்பி விட்டான், நான் எப்படி அவனை சாய்க்கட்டும், அவனை விளைவைக்கட்டும் என்று சொல்லி இரவும் பகலும் தாவீதை பாவத்தில் விளைவைக்கிறதுக்காக திட்டம் பண்ணி கொண்டே இருந்தான். அவன் பாருங்க சாதிச்சுட்டான். பாருங்க, யுத்த களத்தில் யுத்தம் நடந்து கொண்டு இருக்கும்போது அவன் தூங்குமடி படுக்கைக்கு செல்லுகிறான். அப்பொழுதே அவனுடைய பின்மாற்றம் ஆரம்பித்து விட்டது. அருமையான தேவனுடைய ஊழியக்காரர்களே, ஆண்டவருடைய நண்பர்களே, கிறிஸ்துவ நண்பர்களே, நீங்க கிரியை செய்கிற நாட்களில் கிரியை செய்யணும். மதியானம் கொஞ்ச நேரம் தூங்குறதுக்கு இது காலம் ஐயா. நீ தூங்குற 1 மணி நேரத்துல நீ முழங்கால் போட்டு ஜெபிச்சு பாரு, எத்தனை ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களுக்கு என் ஆண்டவருடைய அன்பை பிரசங்கித்து விடலாம். கிரியை செய்கிற காலங்களில் கிரியை செய்யணுங்க. ஊழியம் செய்ய வேண்டிய நேரத்தில் ஊழியம் செய்யணும். ஆண்டவர் பகலும் கொடுத்திருக்காரு, இரவும் கொடுத்திரு. இரவு தாங்க ரெஸ்ட் எடுப்பதற்கு, தூங்குவதற்கு. பகல் காலம் இருக்க மட்டும் நான் கிரியை செய்யணும் ஆண்டவர் சொல்றாரு. தாவீது கிரியை செய்யாதபடி அவன் அறைக்கு தூங்குறான். அப்ப இரவும் பகலும் பிளான் போட்டுக்கிட்டே இருக்கிற பிசாசு யோசிட்டான், இவனை பாவத்தில் விழத்தட்டி விட வேண்டியதான். அவன் ஆயத்த வேலைகளை செய்கிறான். அவனுக்குரிய ஏஜென்ட் பத்சேபால ஆயத்தப்படுத்துகிறான். அவன் எப்பொழுது அந்த அறையிலிருந்து வெளியே வருவானோ அவன் பார்க்கிற பிரகாரமாக ஒரு இடத்திலே நீ குளிக்க வேண்டும், அவருடைய கண்கள் உன்னை இச்சிக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறான். அவன் சாதிச்சுட்டாங்க, விழத்தட்டி சாதிச்சுட்டாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்திலே அவருடைய ஜனங்கள் அவரை அறியக்கூடாது. அவன் எல்லாவற்றையும் அறிந்து அவனுக்கு முடிவு தெரியுங்க. அவனுக்கு தண்டனை நரகம், அக்னி கடல்ல அவன் போறான். அவன் இன்னைக்கு என்ன தெரியுமா? இரவும் பகலும் பிளான் போடுறான். நான் மட்டும் அந்த நகரத்துல போனா பத்தாது, என்னோடு கூட அவரால் படைக்கப்பட்ட ஜனங்கள், ஒரு கூட்ட ஜனங்களை அங்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி எவனை விழுங்கலாமே என்று சொல்லி இரவும் பகலும் வகை தேடுகிறானே. இரவும் அவனுக்கு முன்னாடி இருக்கிற தரிசனம் நரகங்க. நரகத்தின் ஐயோ அக்கினி 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 அக்கினி, இதை சொல்லி சொல்லி புலம்பிக் கொண்டே நான் மாத்திரம் போனால் போதாது, இவளெல்லாம் வர சொல்லணும்னு சொல்லி எல்லா பக்கமும் அவன் ஒர்க் பண்ணுறானே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு முன்பாக பரலோகம் இருக்கிறது, இயேசு கிறிஸ்து இருக்கிறார், வாக்குத்தத்தம் இருக்கிறது. நாம் ஜெபித்தால் ஆண்டவர் பதில் கொடுப்பார். ஒருவேளை எனக்கு ஆண்டவர் கொடுக்கிற அடையாளத்தின்படி என்னை விசுவாசிக்கிறவன் அடக்கும் அடையாளங்கள் ஆவன.
என் ஜனங்கள் ஜெபிக்கும் போது பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதியஸ்தர்கள் கையில் வைத்தால் அவர்கள் சுகமடைவார்கள். எல்லாம் நமக்கு தெரியுங்க. எல்லாம் தெரிஞ்சு நீ ஏன் சும்மா இருக்கிற? இன்னைக்கு நாம ஒரு முடிவு பண்ணுங்க, இரவும் பகலும் நான் ஏசப்பாவுக்காக நான் ஓடணும். லூக்கா 16:19 ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷனை குறித்து அங்கே போட்டிருக்குது. அவனுடைய சிந்தனை எல்லாம் எப்படியாவது நம்ம ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஐஸ்வர்யத்தை இருக்கணும், பணம் சம்பாதிக்கணும், இப்படியே தாங்க இருக்கு. அவனுடைய முடிவு என்னங்க? அவனுடைய முடிவு என்ன? இரவும் பகலும் சுயநலத்துக்காகவே வாழ்கிறான், தான் குடும்பத்துக்காகவே வாழ்கிறான், தான் நல்லா சாப்பிட்றதுக்காகவே வாழ்கிறான். அவனுடைய முடிவு அக்னி, கடல், நரகம். இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரி, நீ இரவும் பகலும் ஆண்டவர் உனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், அந்த உயிரை கொடுத்திருக்கிறார், தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். இதுல நீ என்ன செய்துகிட்டு இருக்கிற? இந்த ஐஸ்வர்ய மனிதனை போன்று இரவும் பகலும் உலக பிரகாரமான சந்தோஷத்துல நீ அடிமைத்தனத்துல இருக்கிறியா? பாருங்க, அவனை குறித்து இருக்கிற வசனத்தை உங்களுக்கு வாசித்து காமிக்கிற. லூக்கா 16:19 ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாமரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். இவன் இது பூரா விலையேறப்பட்ட ட்ரெஸ் போடணும், நல்லா சாப்பிடணும். இதை அங்கே யோசிக்கணும். சாப்பாடு தேவைதாங்க, ஆனால் அனுதினமும் சாப்பாடுக்காகவே நீ வாழ முடியுமா? உன் சந்தோஷத்துக்காகவே வாழ முடியுமா? அருமையான கிறிஸ்தவ நண்பர்களை, இந்த ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இரவும் பகலும் சுயநல கிறிஸ்தவனாக வாழ்ந்ததினால் அவருடைய முடிவு நரகம். இன்றைக்கு ஆண்டவருடைய வருகை இருக்குமானால், உனக்கு ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுமானால், உன்னுடைய முடிவு பரலோகமா நரகமா? இப்ப யோசிப்பாரு, நான் மற்றவர்களுக்கு புரோஜனமா இரவும் பகலும் ஆண்டவருக்காக வாழ்ந்தேனா பரலோகம் கிடைக்கும், இல்லையா உனக்கு நரகம் தான் கிடைக்கும். இது எழுதப்பட்ட உண்மை ஐயா, எழுதப்பட்ட உண்மை ஐயா. பாருங்க, சங்கீதம் 1 அழகா தாவீது முதல் சங்கீதத்திலேயே அழகா எழுதி வச்சிருக்கிறாரு. எல்லாருக்கும் தெரிந்த மனன வசனம் தான். ஆனா வசனத்தை அறிஞ்சு என்னங்க பிரயோஜனம்? அது வாழ்க்கையில பின்பற்றணும் இல்லைங்க. அதுல எழுதப்பட்ட வார்த்தைகளை பாருங்க, இரவும் பகலும். அது எழுதியிருக்கோம் 2ஆம் வசனத்துல, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். இரவும் பகலும் வேத வசனங்களை தியானிச்சுட்டே இருக்கணும். ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாருங்க. எவ்வளவு வசனங்கள், அற்புதங்கள், ஊமைகள், ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள், அதெல்லாம் உங்க நினைவுல வச்சு ஆண்டவர் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறது தியானிச்சுக்கிட்டு இருக்கணும், சிந்திச்சுக்கிட்டு இருக்கணும் இரவும் பகலும். நான் எனக்கு குறைச்சல் வரும்போதெல்லாம் நான் என்ன தெரியுமா நினைப்பேன்? தாவீது கோலியாத்தை நினைப்பேன். அவன் ஆடு மேய்க்கிறவன் தான், யாராலும் அந்த கோலியாத்தை முறியடிக்க முடியலன்னு தான். ஆனால் தாவீதுக்கு ஒரு சின்ன விசுவாசம், என் கூட உயிருள்ள ஆண்டவர் இருக்கிறாரு, ஜீவனுள்ள தேவனை நிந்திப்பதற்கு இவன் ஏமாத்திரம். அவன் ஆண்டவரை நம்பி யுத்த களத்துக்கு வருகிறான். கோலியாத்து முன்பாக நிற்கிறான். இவன் சிறு பையனாக கோலியாத்துக்கு முன்பாக நிற்கிறான். இவனுக்கு சண்டையிட தெரியாது, பட்டயத்தை எடுக்க தெரியாது, நல்ல ட்ரெஸ் பண்ண தெரியாது, யுத்த களத்துல இருக்கிற எல்லா முறைகளும் தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் உயிருள்ள ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அவன் எல்லா காரியத்தையும் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுக்கிறவன். அவன் சொல்லுகிறான், நான் தான் யுத்தம் பண்ண போறேன் கோலியாத்து கூட. ஆனா அவன் சொல்ற கன்ஃபஸ் என்ன தெரியுமா? யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது, அவர் பார்த்து கொள்வார். அவருடைய வார்த்தைகள் விசுவாச வார்த்தையில் வருது. ஆண்டவர் அங்கு அவனுக்கு ஜெயம் கொடுக்கிறார் ஐயா. நான் இன்றைக்கு எனக்கு முன்பாக பண தேவைகள் கோலியாத்தாக இருக்கும்போது, எனக்கு முன்பாக அநேக நெருக்கங்கள் கோலியாத்தாக இருக்கும்போது, நான் யோசிக்கிறேன், இந்த வேத சம்பவங்களை இரவும் பகலும் நான் தியானிக்கிறேன். ஐயோ, இனி அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில வரும்போது லாசருவை நினைத்து பார்க்கிறேன். கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு இனி அவ்வளவுதான், 4 நாளாயிற்று, நாரும் எல்லாரும் நினைச்சிட்டாங்க முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், இனி அவ்வளவுதான் லாசருடைய வாழ்க்கை. ஆனால் என் ஆண்டவர் வரும்போது முடிவுகளையும் மறுபடியுமாக ஒரு புதிய தொடக்கத்தை வைத்திருக்கிறார் ஐயா. இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரியை, இப்படிப்பட்ட அற்புதங்களை நீ இரவும் பகலும் நீ தியானிச்சுக்கிட்டு இருக்கணும், தியானிச்சுக்கிட்டு இருக்கணும். அப்ப ஆண்டவர் அந்த அற்புதங்கள், நீ தியானிக்கிற அந்த வேத வசனங்கள், உயிருள்ள வார்த்தைகள் இன்றைக்கு வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரும் ஐயா, அற்புதங்களை கொண்டு வரும் ஐயா. நான் யோசிக்கிறேன், 25 வருஷமா ஏசப்பா பிரசங்கிக்கிறேன்.
என்னுடைய சிந்தனையெல்லாம் ஏசப்பா தாங்க. 25 வருஷமாக ஏசப்பா தான். என் வாழ்க்கையில் அவர் செய்த அற்புதங்களை யோசித்து பார்க்குறேன். என்ன அற்புதம் செய்தார்? டாக்டர்கள் 6 மாதத்தில் மறுத்து விடுவாய் என்று என்னை கைவிட்டு விட்டார்கள். எல்லா இடத்திற்கும் அலைந்து திறந்தேன், ஒரு மாற்றமும் இல்லை. சாகிற நிலைமையில் நடக்கக்கூட முடியாதுங்க. நடந்தாலே இழப்பு வந்துடும். அவ்வளோதான், நான் செத்து போயிடுவேங்கிற நிலைமையில் என் மனதில் ஒரு எண்ணம் உண்டாகிற்று. எங்கள் ஊருக்கு நிறைய கிறிஸ்தவங்க இயேசுடைய அன்பை சுவிசேஷமாக அறிவிக்க வருவாங்க. நான் எங்கள் வீட்டில் இருக்கிற பெரிய ஒரு அருவாளை எடுத்து அவர்களோடு கூட வாக்குவாதம் பண்ணுவேன். அவர்களை என் கிராமத்தை விட்டு வெளியேறும்படி பயமுறுத்துவேன். இப்படியெல்லாம் நம்ம செஞ்சோம்ல. அவங்க சொன்ன அந்த ஏசாமிகிட்ட போய் ஜெபம் பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லி சர்ச்சுக்கு போனையா. அவங்க பாடுற பாட்டும் புரியல, பண்ணுற பிரசங்கம் புரியல, சும்மா வேடிக்கை பார்ப்பேன். கடைசி ஜெபம் பண்ண சொல்லும்போது 1 நிமிஷம் ஜெபம் பண்ணுவாங்க. 5 வாரம் சர்ச்சுக்கு போய் 5 நிமிஷம் தாங்க ஏசப்பாட்ட நான் பேசியிருப்பேன். என்ன பேசினேன்? ஏசப்பா எனக்கு உயிர் தாங்க, நீங்கள் தான் நல்ல கடவுள்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, எனக்கு எப்படியாவது ஒரு உயிர் பிச்சை கொடுக்க மாட்டேங்களா, உயிர் தர மாட்டேங்களான்னு சொல்லி அழுதங்க. ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்தார் ஐயா. டாக்டர்கள் ஆச்சரியப்படும்படி என் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தார் ஐயா. அற்புதம் என் கண்ணீரை அவர் துடைத்தார். கொஞ்ச நாளில் என் மனசில் ஒரு சந்தேகம் வந்துச்சு. அவரை நான் மறுதளிச்சிட்டேன். இயேசுதான் கடவுள் என்பதற்கு என்ன நிச்சயம்? எப்படி நிச்சயம்? எப்படி சொல்ல முடியும்? அவரை மறுதளித்து விட்டேன். மறுபடியும் பாவ வாழ்க்கையில் என்னை ஒப்பு கொடுத்து விட்டேன். அவர் சந்தேகத்தில் நன்றி இல்லாத கிறிஸ்தவனாக வாழ்ந்து விட்டேன். ஆனாலும் இயேசு கிறிஸ்து என்னை கைவிடவில்லை ஐயா. நான் என் கிராமத்தில் ஒரு பாழடைந்த கட்டிடத்தில் தூங்குகிற பழக்கம். தூங்கி எந்திரிச்சு வீட்டிற்கு போக வேண்டும் என்ற ஆயத்தத்தோடு இருந்தபோது என் கண்கள் முன்பாக ஒரு மனிதரை நான் பார்த்தேன். அந்த மனிதர் வெண்ணாடி அணிந்தவராக அழுது கொண்டே இருந்தார். அழுகும்போது தன் பாரங்களை சொல்லி சொல்லி அழுதார். நானே தேவன் நினைத்தவர் வேறு தேவர்களை நான் இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள் இவளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்கும்படி விரும்புகிறேன். ஆனால் யாருமே என்கிட்ட வரமாட்டாங்க. என்னாலே எல்லாமல் எங்கோ போய் கொண்டு இருக்கிறார்களே. அழுது கொண்டே இருந்தார். எனக்கு உயிர் கொடுத்த ஆண்டவர் அழுது கொண்டு இருக்கிறார். நான் அவரை முதல்ல பார்க்கும்போதுங்க அவர் இயேசுன்னு தெரியாதுங்க. அந்த தரிசனம் கிடைச்ச அதுக்கு பின்பாக என் மனசில் ஒரு கேள்வி. யாரோ ஒருவர் அந்த காலை வேளையில் நான் பார்த்தோமே, அவர் யார் அவர் கேள்வி எனக்கு தெரில. உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் அவர் அழுகிறாரு. கேள்வியோடு இருந்த பஸ் ஸ்டாண்டு போனால் அழுகு சத்தம் வரும், பஜார் போனால் அழுகு சத்தம் வரும், கம்பெனியில் வேலை பார்த்தாங்க ரோட்டில் போகிற ஜனங்களை பார்த்த உடனே அழுகு சத்தம் வந்துடும். திடீர்னு அந்த கம்பெனியில் வேலை பார்க்கும் போதே அழுதுருவேன். யாரோ ஒருவர் அழுது கொண்டு இருக்கிற அவர் யார் என்று தெரியவில்லை. கேள்வியோடு இருந்தபோது தான் ஒரு கிறிஸ்தவ நண்பர் பைபிள் படிச்சுட்டு இருந்தார். அவர்கிட்ட போய் நான் விசாரித்தேன், பைபிள்லாம் படிக்கிறீங்களே, இப்படி ஒரு மனுஷர் அழுது கொண்டே இருக்கிறார், அவர் யார் என்று தெரியவில்லை, உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லி விசாரித்த போது முதலாக வேத வசனத்தை எனக்கு சொல்லி கொடுத்தார். வாசிக்கும்படி எனக்கு காண்பித்து கொடுத்தார். வாசிச்சா நான் சொன்னேன், இது போல தாங்க நான் பார்த்த மனுஷர் அழுதான்னு சொன்னேன். அவர் சொன்னார், உலகத்தில் உள்ள எல்லாருக்காக ஒருத்தர் அழுகிறார் என்றால் அவர் ஒரு மனிதர் இல்லை, அவர் தான் இயேசு கிறிஸ்து என்று எனக்கு சொல்லி கொடுத்தார். என் கண்ணீரை துடைத்து ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறாரா? என்னை சந்திக்கும்படி ஒரு தரிசனமானாரா? நான் கேட்கிற அந்த அழுகிற சத்தம் என் கண்ணீரை துடைத்து இயேசுடைய அழுகிற சத்தமா? அந்த நாளிலிருந்து உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்கள் என் அருகில் என்னன்னு அவர் அழுறாரு, நான் அவருடைய கண்ணீரை துடைக்கட்டும் என்று சொல்லி என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க. நான் சொல்கிறேங்க, 25 வருஷமா இரவும் பகலும் ஏசப்பா அழுது கொண்டு இருக்கிறார். என் ஆண்டவர் அழுது கொண்டு இருக்கிறார். நான் அவருக்காக ஏதாயிலும் செய்யட்டும், இன்னும் ஊழியக்காரர்களை எழுப்பற்று, இன்னும் மிஷனரிகளை எழுப்பற்று, இன்னும் எங்களுக்காக ஜெபிக்கிறவர்களை எழுப்பற்று. ஐயோ, நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இந்த ஆண்டவருடைய அன்பை நான் சொல்லட்டும். எனக்கு கொஞ்சம் நேரம் இருக்கிறதா, நான் ஓடுகிறேன் ஐயா. கிராமத்திலே தெருவில் நின்று என் ஆண்டவருடைய அன்பை அறியாதவர்களுக்கு நான் சொல்லட்டும். சிறு பிள்ளைகளுக்கு என் ஆண்டவருடைய அன்பை சொல்லட்டும். இரவும் பகலும் என் ஆண்டவர் அழுது கொண்டே இருக்கிறார். இரவும் பகலும் என்னால் என்ற ஊழியத்தை நான் செய்து கொண்டே இருக்கிறார் ஐயா. ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய கண்கள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படுமானால் என் ஆண்டவர் இரவும் பகலும் அழுது கொண்டே இருக்கிற அந்த சத்தத்தை நீங்களும் கேட்பீர்கள் ஐயா. பிதாவின் வலது பாரிசத்தில் என் ஆண்டவர் தேசத்திற்காக அழுது கொண்டிருக்கிறார், திருச்சபைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறார், இன்னும் அநேக ஊழியக்காரர்கள் எழும்பும்படி அழுது கொண்டிருக்கிறார். அவரை அறியாத ஒவ்வொரு ஜனங்களுக்காக அவர் அழுது கொண்டிருக்கிறார். அதைத்தான் நீங்கள் கேட்பீர்கள் ஐயா. நான் உயிரோடு இருக்கிற எல்லா நாளும் அவருடைய கண்ணீரை துடைக்கும்படி, ஏதாயிலும் இரவு மகளும் அவருக்காக ஊழியம் செய்து அவருடைய கண்ணீரை துடைக்கும்படி
என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற நண்பர்களே, நீங்களும் அவர் கைகளை ஒப்பு கொடுப்பீர்களா? ஒரு நெகேமியா இரவும் பகலும் அழுதான். அவனை கொண்டுதான் அந்த எருசலேம் அலங்கத்தை ஆண்டவர் கட்டுகிறார். நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு இந்த தேசத்திற்காக, கிராமங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்காக, வாலிபர்களுக்காக, சிறுவர்களுக்காக நெகேமியாவை போல நீங்கள் அழுது புலம்புவீர்களானால் உங்களை வைத்து அவர்களை ஆண்டவர் சந்திப்பார் ஐயா. உங்களை வைத்து ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் ஐயா. இதுதான் வேதாகமம் சொல்லுகிற சத்தியம் ஐயா. நான் கிராமங்களுக்காக அழுகிறேன். நான் கிராமத்திலே பிறந்திருக்கிறேன், கிராமத்திலே வளர்ந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்நாள் எல்லாம் அநேக ஜனங்கள், அநேக கிராமங்கள் ஆண்டவரை அறிய வேண்டும் என்று சொல்லி அழுது கொண்டே இருக்கிறேன் ஐயா. ஆண்டவர் என்னை கிராமங்களிலே பயன்படுத்துகிறார். அருமையான சகோதரனே, நீங்க எதை குறித்து அழுகிறாயோ அதே அழுகிற அந்த ஜெப குறிப்புகளுக்காக சொல்லி அழுகிற அதே காரியத்திலே ஆண்டவர் நெகேமியாவை போல ஆண்டவர் உன்னை பயன்படுத்துவார் ஐயா. அநேக நாடுகளுக்காக புலம்பி அழுகிறாயா. ஒரு வில்லியம் கேரி செருப்பு தைக்கிற ஒரு தொழிலாளி இந்திய தேசத்திற்காக அழுது ஜெபிக்கிறான், அழுது கொண்டே இருக்கிறான். ஆண்டவர் அந்த வில்லியம் கேரியைத்தான் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறார். அருமையான தேவடி பிள்ளைகளே, இன்றைக்கு அவர் கைகள் ஒப்பு கொடுங்க. இரவும் பகலும் ஏசப்போடு ராஜ்யம் கட்டுவதற்காக என்னை தெரிந்திருக்கிறார், ஜெபிப்பதற்காக நான் தெரிந்திருக்கிறார், ஊழியம் செய்வதற்காக எனக்கு தெரிந்திருக்கிறார். என்னால் இயன்ற காணிக்கைகளை கொடுத்து அவருடைய கண்ணீரை துடைக்கும்படி ஏசப்பா என்னை தெரிந்திருக்கிறார் என்று நீங்கள் செயல்படுவீர்களானால் நம் தேசத்திலே பெரிய ஒரு எழுப்புதலை ஆண்டவர் காண செய்வார் ஐயா. கண்களை மூடி ஒரு விஷயம் நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனை, நெகேமியாவை போன்று இரவும் பகலும் ஜெபிக்கிற புலம்புகிற அனுபவத்தை இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கு தாரும். இரவும் பகலும் உடைய வேத வசனங்களை, அற்புதங்களை, ஊமைகளை, பரிசுத்தவான்களை நீ கொண்டு செய்த ஊழியங்களை தியானிக்கிற கிருபைகளை தாரும் அப்பா. இரவும் பகலும் அந்த அற்புதங்களை தியானித்து உமக்காக செயல்படுகிறவர்களாக எங்களை மாற்றும் அப்பா. ஒருவேளை எங்களுக்கு விரோதியானவன் எவனை விழுங்கலாமே என்று சொல்லி இரவும் மகளும் வகை தேடி திரியும் போது உம்மை அன்பை அறிந்த நாங்களும் இரவும் பகலும் அநேக ஆத்துமாக்களை உமக்கு சொந்தமாக மாற்றும்படி அலைந்து திரிய நீர் உதவி செய்யும். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.